நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் சித்தர் போகர் செய்த நவபாசான முருகன் சிலைகளை பற்றி பார்க்க இருக்கோம். பழனியில் இருக்கிற தண்டாயுதபாணி முருகன் கோவில் சிலையும், கொடைக்கானல் பூம்பாறையில் அமைந்துள்ள குழந்தை வேலப்பர் கோவில் சிலையை பற்றியும் பார்க்க இருக்கோம். உலக நன்மைக்காகவும் மக்கள் நலம் பெறவும் சித்தர் போகர் நவபாசானம் சிலையை செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. பாசானங்கள் மொத்தம் 64 வகை பாசானங்கள் இருக்கு. அதுல 9 வகையான பாசானங்களை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தி போகர் முருகன் சிலையை செய்யறாரு. இதுல 8 வகையான பாசானத்தை தேர்ந்தெடுத்த போகரால 9வது பாசானம் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யறாரு. 9வது பாசானம் தான் ரொம்பவும் வித்தியாசமானது. அந்த 9வது பாசானம்ங்கிறது மனிதனுடைய உள்ளங்கை. எந்த ஒரு உணவுப் பொருளுமே மனிதன் தொட்டா அது சீக்கிரமே கெட்டத நம்ம உணர்ந்திருக்கோம். இந்த உள்ளங்கையால நவ பாஷாணத்தை அவரு தயார் செய்யறாரு. இதற்கு பலவிதமான செய்முறைகள், பலவிதமான வழிமுறைகள்ல அவர் பயன்படுத்தி பல காலங்கள் முயற்சி செஞ்சு அந்த நவ பாஷாணத்தை அவர் உருவாக்குறாரு. இதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம்னு நம்ம பார்த்தோம்னா, எரித்தால் சாம்பல் கூட மிஞ்சாத ஒரு பொருளை கொண்டு அந்த நவபாசானம் செய்யணும் அப்படின்னு அவரு முடிவு பண்றாரு. எரித்தால் சாம்பல் கூட கிடைக்காத ஒரு பொருள்னா அது மனிதனுடைய தலைமுடி. அப்ப நவபாசானம் செய்யறதுக்கு நிறைய மனிதர்களுடைய தலைமுடி அவருக்கு தேவைப்படுது. அதனால முருகன் சிலை செய்யணும், முருகனுக்காக உங்களுடைய தலைமுடிகளை தாங்க அப்படின்னு போகர் கேக்குறாரு. முருகன் சிலை செய்யறதுக்காக, முருகனுக்காக அன்றிலிருந்து மக்கள் தங்களுடைய முடியை காணிக்கையாக தர தொடங்கினர். அது இன்றளவும் தொடர்ந்து முருகனுக்கு முடி காணிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. முருகனுடைய சிலையை செய்யணும்னு முடிவெடுத்து அவர் செய்யும் பொழுது அவருக்கு முருகப்பெருமானை காட்சி தந்து தன்னுடைய சிலையை செய்யறதுக்கு அவருக்கு அருள் பாலித்தார். முருகப்பெருமானை பார்த்தே முருகனின் சிலையை அவரு வடிச்சாரு. ஒன்று பழனியில இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமி சிலையும், இன்னொன்று கொடைக்கானல்ல பூம்பாறையில அமைந்துள்ள குழந்தை வேலப்பர் கோவில்ல இருக்கிற சிலையும் நவபாஷான சிலைகளாக போகர் உருவாக்கியதே. இந்த நவபாஷானத்தினால செய்யற சிலையின் அபிஷேக நீரை அருந்துறவங்களுக்கு எந்தவித நோயும் நெருங்காது, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போகர் இந்த சிலைகளை உருவாக்கினார்.